ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இதுக்கு நடந்தது. அப்போது உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் ஒரு காரியங்கள் பேசும்போது எனக்கு அது ரொம்ப பெலனாக இருந்தது. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, நான் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஒரு உப்பு அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டேஸ்ட் மேக்கர்னு தெரியும். அதே மாதிரி உப்பு அப்படின்னா ப்ரிசர்விங், ஊறுகாய், அப்புறம் ஏதாவது தொக்கு, இப்படி எந்த வகைனாலும் அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதாக இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மளை உப்பாக சொல்லுகிறார். நாம் என்ன செய்கிறோன்னா, சுவை இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், நன்மையை பெறாமல், கண்ணீருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக, நிறைவை, மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். அதே சமயம் கெட்டு போகிற சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு, ரட்சிப்புக்கு ஏதுவாக இல்லாதவர்களுக்கு நம்ம ரட்சிப்பதற்கு ஏதுவான, அவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதை ரெண்டாவது கூட நம்ம நிறைய இடத்துல பண்ணிடுவோம், தெரிஞ்சோ தெரியாமலேயோ கூட பண்ணுவோம். என்ன செய்வோம், நம்ம அவர்களுக்காக தனி அறையில் ஜெபிப்போம். இப்போ நிறைய இடங்களில் போர் நடக்குது, நம்ம அதுக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய அநியாயமான காரியங்களை கேட்கும்போது நம்ம அதுக்காக ஜெபிப்போம். தவறு செய்த சில ஊழியர்களுக்காக கூட நம்ம தேவ சமூகத்தில் அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தில் கூட ரட்சிக்கப்படாத முரட்டாட்டமானவர்களுக்காக நம்ம தேவன்கிட்ட ஜெபிச்சிருவோம். ஆனால் அந்த முதல் காரியம் இருக்குது பாருங்க, சுவை கொடுக்கறது. அதாவது அந்த சுவை கொடுக்குற காரியங்கள் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காரியம். கூடிரவும் கூடாது, குறைஞ்சிரவும் கூடாது, சரியான அளவில் இருக்கணும். கர்த்தர் சொல்வார் இல்லையா, வலதுபுறமும் சாஞ்சிராத, இடதுபுறமும் சாஞ்சிராத, நேர்வழியாக நட. அதுதான் நம்ம உப்பாக இருந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரை குறித்து சொல்கிறேன், வேதத்தை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன்னு ஒருத்தங்களை நம்ம ரொம்ப கடினப்படுத்திடவும் கூடாது. அவங்களுக்கு நான் கம்ஃபர்டபிலிட்டியை கொடுக்குறேன், அவங்கள நான் எப்படியாவது வழிநடத்தணும்னு விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவங்க போக்கிலேயே போகிறேன்ட்டு சத்தியத்திலேருந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப்பை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அப்போ உப்புங்கிறது சரியான விதத்தில், கரெக்டான காரத்தில் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு உணவுமே சரியாக காணப்படும். இது நிறைய நேரம் ஊழியத்தில் சில மாம்ச உணர்வு ஏற்படுகிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துல ரொம்ப தவறி போடுறோம். கர்த்தரை குறித்து எப்படியாவது சொல்லி அந்த ஆத்மாவை கொண்டு வந்துடணுன்ட்டு, நீ இப்படி செஞ்சனா கர்த்தர் அப்படி பண்ணிடுவார், நீ இப்படி பண்ணல கர்த்தர் இப்படி தான் அன்னைக்கு நியாயம் தீர்த்தார், இப்படி தான் அன்னைக்கு செஞ்சார் அப்படின்னு கொஞ்சம் கடினமான உபதேசங்கள் மூலமாக அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு நினச்சிடுறோம். நான் கடினமான உபதேசத்தை தப்புன்னு சொல்லலை, ஆனால் இப்படி சொன்னா அந்த இருதயம் உணரும்னு நாமளாம் நினச்சிக்கிட்டு சொல்கிறது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ என்ன செஞ்சாலும் கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார்னு ரொம்ப லெகுவாக பேசினா அந்த இருதயம் அட்ராக்ட் ஆகும்னு நினச்சி அந்த வார்த்தையை சொல்லிடுறது. அப்போது இந்த நிதானமான சரியான முறையில் நல்ல சாரத்தோட ஒரு உப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாருன்னு இந்த சுவிசேஷ புத்தகங்களை நம்ம கட்டாயம் வாசிக்கணும். நீங்கள் சுவிசேஷ புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கண்டிப்பாக பேசணும், எந்த இடத்துல அமைதியாக பேசணும், யாரை எப்படி கடிந்து கொள்ளணும்னு ஞானமாக எப்படி கர்த்தரை அறியாத அந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி உபதேசம் பண்ணினாரு, எப்படி சீஷர்களை சேர்த்தாரு, இன்னும் எப்படி தன்னை விசுவசிக்கிறவர்களை அவர் சம்பாதித்தாருங்கிற ஒரு உண்மையான ஒரு சாரத்தன்மை நம்ம இந்த சுவிசேஷ புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நான் பவுல், பேதுரு, யார் என்ன எல்லாத்தையுமே வாசிங்க. ஆனால் ஒரு உண்மையான சாரத்தன்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக எப்படி ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆதாயப்படுத்தணுங்கிறத, இயேசு எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுல இன்னும் நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னா, நம்ம நிறைய டைப் ஆஃப் வெளிச்சம் இருக்குது. அதிலும் முக்கியமான ஒரு பெரிய வெளிச்சம் என்னென்னா கலங்கரை விளக்கு. கடலில் கலங்கரை விளக்கு இருக்கிற திசையை நோக்கி அந்த கப்பல் செலுத்தப்படும் அப்படின்னா, அந்த கப்பலில் இருக்கிற கேப்டனுக்கு 100% நிச்சயம் என்ன இருக்குன்னா, நிச்சயம் நம்ம கரை சேர்ந்துருவோம்.
நம்ம வழி தடுமாறி ஒரு இடத்துல நிற்கல, நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டிப்பாக ஒரு கரையில் போய் ரீச் ஆக போகிறோன்ட்டு அந்த தூரத்தில் இருக்கிற அந்த விளக்கை நோக்கி தான் நடக்கும்போது தான் தன்னுடைய பிரயாணமும் தன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு அந்த கப்பல் மாலுமிக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது போல நாம பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணாலும், இப்போ வந்து நீங்கள் நிறைய பேருடைய வீட்டில் சொல்லப்படுகிற ஒரு பெரிய காரியம் என்னென்னா, பைபிள் படிக்கிற இப்படி பேசுகிற, ப்ரேயர் பண்ணுற இப்படி நடந்துக்கிற, அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிற இப்படி நடந்துக்கிற, எப்படி இதுக்கு சர்ச்சுக்கு போகிற இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நம்ம ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, நம்மளை விளக்காவே எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னாலும் இதுதான் உண்மை. உலகத்தின் கண்களுக்கு நம்ம வெளிச்சமாகத்தான் தெரிகிறோம். இந்த வெளிச்சத்தை நோக்கி நான் நடக்கிறேன், இந்த வெளிச்சத்தின் பாதையில் நான் நடக்கிறேன் அப்படின்னா நானும் கரை சேர்ந்துடுவேன்னு உலகத்தை நம்புறதுனால தான் நம்ம இந்த வெளிச்சத்தில் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம செய்கிற தவறு ஒரு ஒரு பெரிய வெளி உலகத்துக்கு, அதாவது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டுக்கு வெளியே வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு வெள்ளை சட்டையில் இருக்கிற சின்ன கரை எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒரு சின்ன தவறு கூட பெரிய விஷயமாக மாறுகிறதுக்கு அதான் காரணம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. அதனால தான் இந்த மலை மேலே இருக்கிற பட்டணத்தின் வெளிச்சம் எப்படி மறைக்க முடியாதோ அது மாதிரி அந்த மலை மேலே என்ன நடந்தாலும் அந்த வெளிச்சத்தின் ஒளி கொஞ்சம் குறைஞ்சாலும் கீழே இருக்கிற ஜனங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வெளிச்சம் மங்குது அப்படின்னு. விளக்கை கொளுத்தி மரக்கானால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரே ஒரு விளக்கு ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குது. ஒரே ஒரு நோவா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திட்டார். ஒரே ஒரு ஆபிரகாம் தன் சந்ததியே கர்த்தருக்கு பிரியமாக நடத்திட்டார். ஒரே ஒரு தாவீது அவன் மூலமாக யூதா கோத்திரத்தையே கர்த்தர் காப்பாத்திட்டார். அப்போ இந்த ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுது, அந்த குடும்பத்துக்கு இருளை வரவிடாம காப்பாத்துது. அப்போ நம்மளை கர்த்தர் அதுக்கு தான் நியமிச்சிருக்கிறார். அப்போ உன்னை வெளிச்சமாகவும் உன்னை உப்பாகவும் வச்சிருக்கிறேன்னா காரணம் என்ன அப்படின்னா, உன் மூலமாக உன் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னு தான். அப்படி நாமளே என்ன செய்கிறோம், இது தேராது, இவங்க ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லை, நான் எவ்வளவு சுவிசேஷம் சொல்லிட்டேன் தெரியுமா, இன்னும் அந்த இருதயம் கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி தெரியல இப்படின்னு நம்மளே கிவ் அப் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க மற்ற நபர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களுக்கு யார் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? என்னைக்காவது இந்த உப்பு நீ கெட்டவன் அதனால் நான் உனக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன், நீ ரொம்ப நல்லவ அதனால் நான் உனக்கு டேஸ்ட்டாக இருப்பேன், நீ வந்து இன்னைக்கு தப்பான காரியம் பண்ணிட்டு வந்திருக்க அதனால் நான் உனக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? உப்பு தன்னுடைய தன்மை சுவை கொடுக்கறதாக இருந்தால் அது யார் சாப்பிட்டாலும் சுவையாகத்தான் இருக்கும். அந்த இருளில் யார் வந்தாலும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வாங்க. அப்படிதான் நம்மளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ மனுஷங்களுக்கு தகுந்தாக்கல, விசுவாசிகளுக்கு ஒன்றா, அவிசுவாசிகளுக்கு ஒரு மாதிரி, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த டினாமினேஷனுக்கு ஒரு மாதிரி அந்த டினாமினேஷனுக்கு ஒரு மாதிரின்னு உன்னுடைய தன்மையை நீ மாற்றாத. அப்படி மாற்றினேன்னா நீ உப்பாகவோ வெளிச்சமாகவோ இருக்க முடியாது. உப்புக்கு ஒரே நேச்சர் தான், வெளிச்சத்துக்கும் ஒரே நேச்சர் தான். அது மாதிரி எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் நம்ம தன்மை மாறாதவர்களாக இருக்க முடியுமா? நான் கர்த்தரில் நான் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அவர்கள்கிட்ட அன்பாக இருப்பேன் அப்படின்னா, வேறொரு சபைக்காரங்க வந்தாலும் அவங்கக்கிட்டேயும் அன்பாக தான் இருப்பேன். என்ன உங்கள் சபையில் இப்படி நடக்குது, இப்படிலாம் வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சலையும் அவங்களுக்கு வருத்தத்தையும் கொண்டு வராமல் கர்த்தர்ட்ட ஞானமாக ஃபஸ்ட்டு அந்த உறவு முறை, அந்த ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்த நம்ம முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் தருகிற ஞானத்தில் அவர்களுக்கு சில காரியத்தை சொல்லலாமே ஒழிய என் ஞானத்தை வெளிப்படுத்தணும். என் சர்ச்சில், அதாவது ஒரு சபையை சேர்ந்த நான் இன்னொரு சபையை சேர்ந்தவர்களை குற்றப்படுத்தவே நான் முயற்சி செய்வேன் அப்படின்னா என்னுடைய வெளிச்சம் நிறைவான வெளிச்சம் கிடையாது. அப்போ இதை தான் கர்த்தர் நம்மக்கிட்டே எதிர்பார்க்குறார். நீ உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து என்னை போல நீ எல்லார் மத்தியிலும் பிரகாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன். என்னது ஆவிக்குரியவர்கள், ஆவியில் இல்லாதவர்கள், இஸ்ரவேல் ஜனங்க, புறஜாதியார், இப்படி எல்லாருக்குமே நான் நன்மையை செய்தேன். நீ இஸ்ரவேலை நல்லையே, உனக்கு எப்படி நான் நன்மையை செய்வேன்னு நான் விளக்கலை. நீ ரட்சிக்கப்படலையே, நான் உனக்கு எப்படி நன்மை செய்வேன் அப்படின்னு நீயும் என்ன செய்யாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாக நடக்க, ஒரே போல
ஒரே மாதிரி பிஹேவியரை நம்ம எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது தேவன் நமக்கு கொடுத்த சுபாவத்தின் அடையாளமாக இருக்கும்னு கர்த்தர் நம்மக்கிட்ட அன்பாக எடுத்து சொல்லுகிறார். நம்மளை பார்த்துக்கொள்வோமா? நான் இப்படி எங்கேயாவது நான் நடந்திருக்கிறேன்னு யோசித்து நம்மளை மாற்றிக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.